பார்வதி அம்மா பேசுகிற தாய்ஜா நாடு. நீதி அரசர் கணக்கு நீதிபதி ஜட்ஜி கையில் கொடுத்துட்டார். இன்னையிலேருந்து நீதி அரசர் தான் ஜட்ஜி கையில் கணக்கு கொடுக்க முடியும். நீதித்துறை கணக்குகிற அந்த கணக்கு 3வது நாள் கணக்கு போடுவார். 2வது நாள் டெல்லி மகாராஷ்டிரா கணக்கு 2வது நாள் நீதிபதி ஜட்ஜி கணக்கு போடுவார். இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை கணக்கு முடிச்சிட்டார், எழுதிட்டார், ஏட்டில் எழுதிட்டார், கணக்கு குளோஸ் பண்ணிட்டார். முக்கால் சத்தியம் கணக்கு குளோஸ் பண்ணிட்டார். சிறைச்சாலை உள்ள கணக்கும் குளோஸ் பண்ணிட்டார் ஜட்ஜி நீதிபதி. நீதி அரசர் கணக்கு கொடுத்துட்டார். பூரா தப்புக்கு மேல் தப்பு இருந்த கணக்கை நீதிபதி ஜட்ஜி கையில் கொடுத்துட்டார். நீதி அரசர் நீதித்துறைங்கிற கணக்கு எல்லா சிக்கல்ல மாற்றி கொண்டு வருவார். அத கணக்கை முடிக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை கணக்கு முடிச்சிட்டாரு. டெல்லி நாளைக்கு கணக்கை முடிப்பார். காவல்துறை கணக்க காவல்துறை டெல்லியும் தமிழ்நாடு கணக்கை முடிச்சாச்சுன்னா, கணக்கை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா, அடுத்தாப்புல என்ன செய்யணுங்கிறதே கணக்கு நீதிபதி ஜட்ஜி தான் பார்க்க முடியும். நீதிபதி ஜட்ஜி தான் பார்க்க முடியும். நீதி அரசர் கணக்கு உள்ள கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. நீதித்துறை கணக்கு புதுசா கணக்க புது கணக்கில் உள்ள ஏற்றி கொண்டு வருவார். அதான் கணக்கு. நீதிமான் நீதித்துறை, நீதி அரசர், நீதிபதி ஜட்ஜி. புரியுதா? நீதிமான்கிற கணக்கு அவராட்டு அமைதியாக இருப்பார். தண்டனை அது வீட்டுகளில் ரொம்ப சட்டம் பண்ணுறவங்க அந்த தண்டனை கொடுப்பார். போகிற வழி 2 வீலர் 4 வீலர் எல்லாமே கணக்கை முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காமா? தமிழ்நாடு கணக்கு காவல்துறை கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டார். திங்கட்கிழமை நாள் 2வது நாள் கணக்கு டெல்லியில் முடிப்பார். 2வது நாள் நாளைக்கு டெல்லியில் போய் காவல்துறை கணக்கை முடிச்சிருவார். நீதி அரசர் அங்கே கணக்கு கொடுப்பார், டெல்லியில் கொடுப்பார். நீதிபதி ஜட்ஜி கையில் கொடுப்பார், ஐயா கையில் கொடுப்பார். அப்போ கணக்கு நீதி அரசர் கொடுத்துட்டார்னா நீதிபதி ஜட்ஜி முடிச்சிருவார், க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு கணக்கு நீதி அரசர் கொடுத்துட்டார். காவல்துறை கணக்கு இன்று நாள் க்ளோஸ் பண்ணிட்டார். நாளை நாள் டெல்லி கணக்கு க்ளோஸ் பண்ணுதார் ஐயா. முக்கால் சத்தியம் நீதித்துறை வர்ற கணக்கு தான் புது கணக்கில் எல்லாம் இறக்கி கிளியர் பண்ணுவார். பழசு கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுவார், எல்லாம் உள்ள மாட்டுவான். முக்கால் சத்தியம் 8ஆம் நாட்டு சனீஸ்வரிக்கு கருப்பு ஆடை கொடுத்தாச்சுன்னா இதுல ரொம்ப வேகமா நடக்கும், சூட்டிப்பா நடக்கும். முக்கால் சத்தியம் ஐயா எழுதிட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. திமிரி அடிக்கணுங்கார் ஒவ்வொரு வேலையும். அரசியல்வாதியிலிருந்து எல்லா கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.